அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவருக்கும் வரவேற்பு. துல்ஹஜ் மாதத்தில் மிகவும் புனிதமான நாள் அரஃபா நாளாகும். இன்று நாம் பேசப் போவது அரஃபா நோன்பின் முக்கியத்துவம் மற்றும் அதன் ஆசீர்வாதங்களை பற்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். எனவே லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மணி ஐகானை அழுத்துங்கள். போகலாம். முதலில் அரஃபா நோன்பின் நிய்யத், எண்ணம். இந்த நோன்பு துல்ஹஜ் மாதத்தின் 9ஆம் நாளில் நோக்கப்பட வேண்டும். நீயத் இவ்வாறு இருக்கும்: நாளை அரஃபா நாளின் சுன்னத் நோன்பை அல்லாஹ் தாலாவுக்காக நோற்பதற்கு நான் எண்ணுகிறேன். உங்கள் இதயத்தில் இந்த எண்ணம் இருந்தால் போதும். நோன்பு சுபி முதல் மஃப்ரிப் வரை இருக்கும். அரஃபா நாள் என்றால் என்ன? துல்ஹஜ் 9ஆம் நாள் வரும். இந்த நாள் ஹஜ்ஜின் மிக முக்கியமான நாளாகும். ஹாஜிகள் அரஃபாவில் ஒன்று கூடி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறார்கள். ஆனால் ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்களும் இந்த நாளின் ஆசீர்வாதத்தை பெற ஒரு வழி உள்ளது. அதுதான் அரஃபா நோன்பு. நமது அன்புக்குரிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அரஃபா நாளின் நோன்பு கடந்த ஒரு வருடத்தின் மற்றும் வரவிருக்கும் ஒரு வருடத்தின் பாவங்களை மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக அமையும். சஹீஹ் முஸ்லிம். இந்த ஹதீஸை கேட்டால் இந்த நோன்பை நோக்க யாருக்கு தோன்றாது? அரஃபா நோன்பின் பலன்கள் என்னென்ன? ஒன்ஸ், பாவ மன்னிப்பு. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியபடி இந்த நோன்பு 2 வருட பாவங்களை அழிக்கும். இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் வேறு எங்கு கிடைக்கும்? இரண்டாம், அல்லாவின் கருணை. சவரக்கட் அரஃபா நாளில் அல்லாஹ் தனது அடியார்களுக்கு மிக அதிகமாக கருணை காட்டும் நாளாகும். இந்த நாளில் நோன்பு நோற்பவர்கள் அல்லாவின் சிறப்பு மன்னிப்பையும் ஆசீர்வாதத்தையும் பெறுவார்கள். மூன்றாம், ஹஜ்ஜின் ஆசீர்வாதம். ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்கள் அரஃபா நோன்பின் மூலம் இந்த நாளின் புண்ணியத்தில் பங்கேற்கலாம். நான்காவது, ஜரி சாட்சியல் அல்லாஹ்வுடனான உறவு. இந்த நோன்பு உங்களை அல்லாஹ்வுக்கு மேலும் நெருக்கமாக்கும். அவனது திருப்தியை பெற இதைவிட சிறந்த வாய்ப்பு வேறு உள்ளதா? அரஃபா நோன்பை எப்படி நோக்க வேண்டும்? நிய்யத், இதயத்தில் நோன்பின் எண்ணம் இருக்க வேண்டும். நேரம்: சுபி தொழுகை நேரம் முதல் மஃப்ரிப் வரை உணவு, பானம் மற்றும் நோன்பை முறிக்கும் விஷயங்களை தவிர்க்க வேண்டும். இபாதத்கள்: இந்த நாளில் அதிகமாக துஆ, குர்ஆன் ஓதுதல், திக்ர் ஆகியவற்றை செய்யுங்கள். உங்கள் ஆசைகளையும் பாவ மன்னிப்பையும் அல்லாஹ்விடம் கேட்க மறக்காதீர்கள். மிகவும் உயர்ந்த துஆ அரஃபா நாளில் செய்யப்படுவதாகும். தபா, உங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்க இந்த நாளை பயன்படுத்துங்கள். நன்மைகள்: சகோதரர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், தர்மம் செய்யுங்கள், நன்மைகளில் பங்கேற்குங்கள். அரஃபா நாள் அல்லாஹ்வின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பாகும். இந்த நோன்பை நோக்குங்கள், துஆ செய்யுங்கள், அல்லாஹ்வுக்கு நெருக்கமாகுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களும் இந்த ஆசீர்வாதத்தை பெறட்டும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம், இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.